இன்டிமேட் பண்ணுவார். நாங்கள் சொன்ன அரேஞ்ச்மெண்ட் எஸ் நோவான அந்த அரேஞ்ச்மெண்ட் அவர் 12:30 சொன்னார்னா நாங்கள் 4 மணிக்கு அவர் டிடி ஜெராக்ஸை ஃபேக்ஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அவர் டாக்குமெண்ட்லாம் வாங்கி ரெடி பண்ணிடுவார். யூ வில் நாட் கிவ் ஹிம் எனி சிங்கிள் ஓகேங்களா. அவர் வந்து அந்த நம்ம டிடி ஜெராக்ஸ் அவருக்கு கொடுக்கலாம். அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணுமோ அந்த பணம் கொடுத்து அவர் அதை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவார். ஸ்டாம்ப் பேப்பரில் போட மாட்டார். சண்டே அன்னைக்கு அவர் கையில் வந்து ஒரு அமௌண்ட்டு ஜஸ்ட் ஒரு 5 lakhs 10 lakhs கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டாக்குமெண்ட்டில் போட்டு அவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவார். மண்டே நம்ம அந்த கையில் டிடி கொடுத்தோடனே ஹி வில் கிவ் த கேஷ் பேக். இதுதான் நாங்கள் அவர்கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வேற சில சஜஷன் சொன்னார். அவர் சொன்ன சஜஷன் வந்து நீங்கள் ஒரு 3 பேர்ட்ட கேட்டிங்களா, எங்கள் ஆடிட் இல்லாமல் 2 பேர் 3 பேர்ட்ட யாருமே அதை அக்செப்ட் பண்ணல. அதனால் வந்து அந்த இப்போ திருப்பி நாளைக்கு 11 o'clock மீட்டிங் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக. அது வந்து இதுதான் அவர்கிட்ட கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம் வி வில் நாட் கிவ் யூ மணிங்க. நீங்கள் எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்றீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஒரு உத்தரவாதம் வேணும் உங்களுக்கு. அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அவர் எதுவுமே சொல்லவே இல்லை, ஓகேன்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போடுறப்ப கூட அவர் கனகராஜுடைய 19 acres லேண்ட் அப்படின்னு போடுறப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு டிடி மட்டும் நீங்கள் அவங்க பேரில் எடுத்து கொடுங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் எடுத்து அவங்க பேரில் உங்கள் பேரில் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை. ஒன்று சின்ன துறையிட்ட நாங்கள் டீல் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக அவர் எங்கிட்ட சொன்னது இவர் கூட அவர் தான் சொன்னார். என்கிட்ட நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் வர வேணாங்க, நீங்கள் அவரில் நான் யார்ட்டையும் பேச விரும்பலைங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து குருசாமி சாருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ அது நீங்களும் அவரும் பேசிக்கீங்க. இந்த டீலுக்கு அவர் என்கிட்ட வர வேண்டாம், நம்ம நேரடியாக பண்ணுவோங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி இன் பிட்வீன்னாரு. அவரை வச்சுட்டு அவர் முன்னாடியே அவர் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் அவர் என்ன அவர் ஃபர்தராக அவர் வரவேணான்னு சொன்னதுக்கு என்ன சொன்னால் இவர் ஏதாவது கமிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரான்றதை கூட மீன் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து என்னுடைய சைட் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட வந்து உங்களுக்கு எந்த விதமான இது அவர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறத வந்து அதையும் நீங்கள் தெளிவு பண்ணுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நான் கூட எப்படி சொல்கிறேன்னு தயங்க நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. இதுதான் ஃபேக்ட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அவர்கிட்ட பேசுங்க, நான் அவர்கிட்ட திருப்பி பேச மாட்டேங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. அவருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் ஓகே அப்படின்னாருன்னா நாங்கள் அதே அவருக்கு சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இப்போ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு கிளம்பவே வேணாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் டிடி ஜெராக்ஸ் கொடுத்தேன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இன்னைக்கு மேட்டர் ஆஃப் 5 minutes இல்லைங்களா. லோக்கல் டிடியே கொடுக்குறேன். ஐம் நாட் கிவிங் ஈவன் பெங்களூர் ஏஆர்டே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அதை பண்ணிவிட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணும். ஓகே ஏஆர்டர் வந்ததுனால ஓகே அவர்கிட்ட பேசியிருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்கிறோம். நீங்க பேசுறீங்க அப்படின்னா நான் அவர் என்கிட்ட 5 மணி கூட பேசினாருங்க. 7 மணிக்கு நீங்க மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மீட்டிங் ஒன்று டிலே ஆச்சு. இவர் இங்கே டிலே ஆனாலும் நாங்கள் வர முடியல. அவர் அதுக்குள்ள பாண்டிச்சேரி செகண்ட் சாட்டர்டே தான் எங்களுக்கு தெரியாது, ஆஃப் டே போயிட்டாரு. அதனால வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு எங்கே மீட் பண்ணுறது 9:30 என்கிட்ட கொடுத்தாரு. பட் நான் வந்து நீங்கள் இந்த இது பேசுனீங்கன்றதை பற்றினா நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார் அவங்கள்ட்ட. நான் போய் திருப்பி பேசுனேன்னு வச்சுங்க அது அவர்கிட்ட நல்லா இருக்காது. இல்லை என்னோட ஆப்ஷன் வந்து எப்படிங்கிறது சஜஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட. என்னன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு புட் சர்டன் திங்ஸ் கிளியருங்க. இது வந்து நான் மூடி மறைச்சு இவர் மூடி மறைச்சிட்டு இவர் கூட சில விஷயங்களை வந்து மூடி நேரம் சொல்கிறதுக்கு டைம் வரும். பட் ஐ வாண்ட் டு மேக் கிளியர். எனக்கு ஒரு திருச்செங்கோட்லேருந்து ஃபோன் பண்ணாருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் நைட் 11 மணிக்கு பேசிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் காலையில் 7:15 மணிக்கு நான் வந்து சங்ககிரி ஆர்எஸ்ட்டை காரில் கிராஸ் பண்ணுறப்ப தான் இவருக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபோனே பண்ணேன். அப்போ தான் மொபைலில் ஆன் பண்ணேன். நான் மழை விழுந்துட்டு இருந்தேங்க. இவங்க வந்தோடனே இது பண்ணிட்டு நான் நடந்தே போனேன் எங்கள் வீட்டுக்கு. அவருக்கு தெரியும் மழை விழுந்துட்டு இருந்தீங்களா லேட்டாட்டிங்க கீழே இறங்கி நான் அப்படியே போயிட்டுங்க வண்டி எடுத்துட்டு நான் நேராக போயிட்டேன் தோட்டத்துக்கு போயிட்டு காலையில். அப்போ இவர் என்ன சொன்னார், இல்லைங்க அவங்க பெங்களூருக்கு புறப்பட்டுருக்காங்க, நம்ம வீட்டில் இருந்தால் 7 மணிக்கு கிளம்புறாங்க. அவங்க வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க வேற சின்ன துறையை. நீங்கள் போனீங்கன்னா அவர் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் 1575 கொடுத்தா இது ரெடி டு ரிஜிஸ்டர் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னார். இதை வந்து அவங்க தானே சொன்னாங்க, சின்னதுரை அவங்கள்ட்ட சொன்னாரான்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் பேசுனீங்களா இல்லைன்னாரு. சரி நீங்கள் பேசிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னா இவர் பேசிட்டு என்ன சொன்னார், நீங்கள் கூப்பிட்றாங்க அவரே உங்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாரு. கரெக்டுங்களா? அவரே என்ன 10 minutes கூப்பிட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன்
அவங்க ஏதோ சேலத்துக்கு காரில் வந்துட்டு இருக்கேன் என்கிட்ட பேசினாங்க சார். பட் நான் ஒன்று உங்கள்கிட்ட கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்னை வந்து தர்ம சங்கடத்தில் நீங்கள் ஆழ்த்தாதீங்க. என்னுடைய லேண்டு எனக்கு ₹1 கொடுக்குறாங்கன்னா 99.99 பைசா கூட எனக்கு கொடுத்துட்டு 1 பைசா விட்டாங்கன்னா நான் வாங்க மாட்டேங்க. ஐ வில் நாட் பிலீவ் தம் ஈவன் ஃபார் ₹100. அவர் சொன்ன சேம் வேர்டு.